Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான நம்மள பல பேருக்கு விருப்பமான உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். சோ இது ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட லஞ்ச் மெனு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வந்து காலா நமக்கு ரைஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் எடுத்துருக்கோம். ரைஸ் கம்மியாகவும் வெஜ்ஜஸ் நிறையாவும் நம்ம லஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் குறைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கூடவே வந்து உளுத்தம் பருப்பும் சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஜீரகம் 1 டீஸ்பூன், அது மூணுமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பூண்டு நசுக்கினது, ஸோ க்ரஷ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் நல்லா பொரியும்போது கிறிஸ்பியாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கினது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாகவும் அது லைட் கலராக சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தோலை சீவிட்டு பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளெயினாக உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம பட்டாணி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பச்சை பட்டாணி கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்து செய்யுங்க. அது வந்து இன்னொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பச்சை பட்டாணி. ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே பச்சை பட்டாணியை உரித்து சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மேலே எல்லாமே நல்லா கோட் ஆகணும். ஸோ அது கூடவே வந்துட்டு காரத்துக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம கறி மசாலா தூளும் சேர்த்துருக்கோம். அப்படி அந்த ஃப்ளேவர் விரும்பாதவங்க நம்ம சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்காமல் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். பட்டாணி உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும், அதுக்கு டைம் அதிகமாக எடுக்காது. பட் உருளைக்கிழங்கு உங்களுக்கு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும் போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாமே நல்ல ட்ரையாக கோட் ஆகணும் உருளைக்கிழங்கு மேலே. ஸோ ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்துட்டு ரெடி. ஸோ இதுக்கு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு சைட் டிஷ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.